மறைஞான வணக்கம். திருமணம் செய்ய விரும்புகிற ஆணா இருந்தாலும் சரி, மறுமணம் செய்ய விரும்புகிற பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன். செக்யூரிசியும் கேரிங்கும் மெயினா எதிர்பார்த்து தான் பெண்கள் வர்றீங்க. ஒரு ஆணால் தனிப்பட்ட ஒரு ஆணால உங்களுக்கு அதை கொடுக்க முடியாது. ஆணோட டிசைன் அப்படி கிடையாது. அவன் ஆத்திரம் தீர்ந்து போச்சுன்னா மூத்திரம் போயிட்டு போற மாதிரி போயிட்டே இருப்பான். ஆத்திரம் தீர்ந்துட்டாலே அவன் சன்னியாசி மாதிரி கூட நடந்துக்கிடுவான். அவன் டிசைன் அவன் அப்படி வேணும்னு அவன் செய்யல. பெண்கள் அதே மாதிரி தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் கேரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லவ் பண்றேன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 24 ஹவர்ஸ். ஒரு கணவனாவோ ஒரு காதலனாவோ இருக்கும்போது 24 ஹவர்ஸ் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எந்த ஆணாலையும் முடியாது. ஒரு பெண்ணால ஆணா எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்த முடியும். ஆனால் ஒரு ஆணால ஒரு பெண்ணா எல்லா விதத்திலும் தொடர்ந்து திருப்திப்படுத்த முடியாது. சில காலங்கள் திருப்திப்படுத்தலாம். அந்த ஆணும் கன்ஃபார்ம்டா அயோக்கியனா தான் இருப்பான். யோக்கியனால சுத்தமா முடியாது. கல்யாணம் ஆன ஆண்கள் தான் காட்சி பயல்களை அலையிறாங்க. ஒரு பொம்பளைய பார்த்துட்டு அலையிறான். சின்ன பிள்ளைய கூட விட்டுக்க மாட்டான், பார்த்துட்டு அலையிறான். பாலியல் குற்றவாளிகள் 90% யாரு? கல்யாணம் பண்ணாதவங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ண பெண்கள் என்ன செய்யறாங்க? ஒரு பெட்டரான ஆணை தேடிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை வயசு வரைக்கும்? சாகர வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. 60 வயசு 70 வயசு வரைக்கும் கூட என்ன செய்யறாங்க? ஒரு பெட்டரான ஆணை தேடிக்கிட்டே இருக்காங்க. இதை ஏற்க மறுத்தாலும் இதுதான் உண்மை. அந்த பெட்டரான ஆணை எப்பவுமே கிடைக்க மாட்டேன்னு அவங்க உணர முடியாது. ஏமாற்றக்கூடிய ஆண் தான் உங்களுக்கு பெட்டரான ஆணா தற்காலிகமா தெரியும். இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பொருளாதார பலம் இல்லாதவங்க தயவுசெய்து கல்யாணம் பண்ணாங்க. பொருளாதார பலம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணாலும் அந்த உறவு தக்க வச்சுக்கிறதுக்கு போராடாதீங்க. அந்த உறவை போய் பிடிச்சு வைக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. வாழ்க்கை ரொம்ப பாழாயிரும். அதனால இனிமேல் திருமணம்ன்றது ஒரு தேவையில்லாத ஆணி இந்த நிலையில தான் போயிட்டு இருக்கு. மெச்சூர்டு ஆனவங்க திருமணம் பண்ணுங்க. ஏஜ் ஒரு நம்பர் தான். வயசு என்பது ஒரு நம்பர் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அதிக வித்தியாசத்துல திருமணம் செய்யுங்க. ஏதோ வாழ்க்கை கொஞ்சம் பச்சா மெச்சூர்டா போகும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு 12 வயசாவது திருமண வித்தியாசம் இருக்கணும். ஆண் மூத்தாளா இருந்தாலும் சரி, பெண்ணு மூத்தாளா இருந்தாலும் சரி. குறைந்த வித்தியாசத்துல தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. அந்த கல்யாணம் சில ஆண்டுகள் கூட நீடிக்காது. இன்னைக்கு திருமணத்தை ஓவர்டேக் பண்ற கண்டிஷன்ல விவாகரத்து போயிட்டு இருக்கு. இந்த உண்மையை புரிஞ்சு நடங்க. வேற அன்பு வந்தனம்.